10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. சரி, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து கேட்கின். என்ன இன்ஃப்ளோரசன்ஸ்? நமக்கு கேட்கின் இன்ஃப்ளோரசன்ஸ், அதாவது என்ன பெண்டுலஸ் ஸ்பைக். என்ன மெத்தட் அப்படின்னா நமக்கு வந்து பெண்டுலஸ் ஸ்பைக் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தடு. வித் இஸ் அ லாங் அண்ட் த டிராப்பிங் axis bearing a small unisexual or bisexual flower. என்ன ஃப்ளவர் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னா யூனிசெக்சுவல் அல்லது பைசெக்சுவல் ஃப்ளவர் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். சரிங்களா? அதனால் யூனிசெக்சுவல் ஃப்ளவர் அப்படின்னா நமக்கு அதாவது மேல் கேரக்டரும் ஃபீமேல் கேரக்டரும் செப்பரேட்டாக இருந்தால் அதுக்கு பேர் யூனிசெக்சுவல் பிளான்ட்னு சொல்லுவாங்க. இதே பைசெக்சுவல் பிளான்ட் அப்படின்னா என்னது? நமக்கு மேல் ஃப்ளவரும் கேரக்டரும் ஃபீமேல் ஃப்ளவரோட கேரக்டரும் ஒரே இதில் இருந்தால், எஸ்பெஷலி சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஆண்ட்ரீஷியமும் கைனீஷியும் ஒரே ஃப்ளவரில் இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? அதை பைசெக்சுவல் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இட் இஸ் கால் த, அதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா அமண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஒன் மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அமண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து எதில் வரும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த கேட்கின் பெண்டுலஸ் ஸ்பைக் இருக்கு இல்லையா, இதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து நமக்கு வரும். ஓகே, அமண்ட்னா என்ன அப்படிங்கிற கேட்பாங்க. இட் இஸ் அ with is a long and dropping axis bearing the small unisexual or bisexual flower. It is also is called the amand. Example Acalipa hispida. என்ன எக்ஸாம்பிள் நமக்கு வந்து Acalipa hispida, Prosopis julifera and the Piper nigrum. பைப்பர் நைக்ராம். சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ இது எல்லாமே நமக்கு எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா கேட்கின் இன்ஃப்ளோரசன்ஸுக்கு எக்ஸாம்பிள். மோஸ்ட்லி இதில் வந்து என்ன எக்ஸாம்பிள் நமக்கு வந்து கொஷின் மோஸ்ட்லி கேட்பாங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் பேசிஸ் தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க, கொஷின்ஸ் வந்து நமக்கு மோஸ்ட்லி இதில் கேட்பாங்க. ஓகே, அதை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மைண்டில் வச்சுக்கணும். அடுத்தது ஸ்பாடிக்ஸ். என்ன கேரக்டர் அப்படின்னா ஸ்பாடிக்ஸோட கேரக்டர். ஸ்பாடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ஸ்பேத் அப்படிங்கிற வேர்டு நமக்கு முக்கியம். ஓகே, அப்போ இந்த இன்ஃப்ளோரசன்ஸ் with is a flush or thickened central axis that is opposes in many unisexual sessile flower. Many unisexual sessile flower. அதனை unisexual அப்படின்னா மேல் கேரக்டர் செப்பரேட் ஆவோ ஃபீமேல் கேரக்டர் செப்பரேட் ஆவோ அரேஞ்ச் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா யூனிசெக்சுவல்னு சொல்லக்கூடியது. அப்போ யூனிசெக்சுவல் sessile flower in a acropetal succession. In acropetal succession usually the female flowers are found towards the base and male flower are found at the apex. சரிங்களா? அப்போ யூஸ்வலி ஃபீமேல் ஃப்ளவர் பவுண்ட் டுவர்ட்ஸ் த பேஸ். ஃபீமேல் ஃப்ளவர் எங்கே இருக்கும்? எப்பயுமே காமனாக ஸ்பாடிக்ஸை பொறுத்த வரைக்கும் கீழே இருக்கும். மேல் ஃப்ளவரோட கேரக்டர் எங்கே இருக்கும் அப்படின்னா அப்பெக்ஸ் நுனியில் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரெசண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்ஃப்ளோரசன்ஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்பாடிக்ஸ் இன்ஃப்ளோரசன்ஸ். ஓகே, இதுக்கு வந்து நமக்கு entire inflorescence is covered by the brightly colored or hard bract is called the spath. இதுக்கு தான் என்ன பேருன்னா ஸ்பேத்னு சொல்லக்கூடியது. எக்ஸாம்பிள் வந்து அமர்போபோலஸ், கொலகேஷியா அண்டு ஸ்போனிக்ஸ் அண்டு கோக்கஸ். அமர்போபோலஸ், கொலகேஷியா, ஸ்போனிக்ஸ் அண்டு கோக்கஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பாடிக்ஸுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, இதில் மெயினாக என்ன கேட்பாங்க? தி இன்ஃப்ளோரசன்ஸ் இஸ் கவர்ட் பை த பிரைட் கலர்ட் ஆர் ஹார்டு பிராக்ட் இஸ் கால் த ஸ்பேத் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸ்பேத் உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுங்களேன், நீங்கள் வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பூ உரிப்பீங்க இல்லையா, இப்போ வாழைப்பூ உரிக்கும் போது ஒன்று ஒன்றா ப்ரௌன் கலரை உரிப்பீங்க பார்த்தீங்களா, அதுக்கு தான் பேர் ஸ்பேத். அதுக்கு என்ன பேருன்னா ஸ்பேத்துன்னு சொல்லக்கூடியது. சிம்பிளாக ஒன்று என்ன பண்ணிக்கலாம், நம்ம நினைப்பு வச்சுக்கலாம். அப்போ அந்த வாழைப்பூ உரிக்கும் போது சின்னதாக ஒரு போர்ட் ஷேப்பில் உரிச்சு தான் என்ன பண்ணுவீங்க நீங்கள் எடுப்பீங்க. அந்த உரிச்சு எடுக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா ஸ்பேத்துன்னு சொல்லக்கூடியது. ஓகே, அது எக்ஸாம்பிள் கேட்பாங்க. அமர்போபோலஸ், கொலகேஷியா அண்ட் ஃபோனிக்ஸ், கோக்கஸ் எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா இது பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதுக்கு அடுத்த கேரக்டர் பேனிக்கிளுக்கான கேரக்டர். அதுக்கு அடுத்த கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா பேனிக்கிள். இது எப்படி இருக்கும் நமக்கு வந்து பாருங்க, இஸ் a branched raceme is called the panicle. A branched raceme is called the panicle. Example Mangifera, neem, Dilonyx regia. It is called the compound raceme or
ரெசிம் ஆர் ரெசிம். சரிங்களா, ரெசிம் ஆஃப் ரெசிம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பேனிக்கிள் அப்படிங்கிறத கேரக்டர் பார்த்துக்குங்க. த பிரான்ச்டு ரெசிம் இஸ் கால் த பேனிக்கிள். எக்ஸாம்பிள் மேஜிபெரா, நீம், டிலோனிக்ஸ் ரீஜியா. இட் இஸ் கால் த காம்பவுண்ட் ரெசிம் ஆர் ரெசிம் ஆஃப் ரெசிம். ரெசிம் ஆஃப் ரெசிம் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு பேனிக்கிள்னு சொல்லக்கூடியது தான் ரெசிம் ஆஃப் ரெசிம். த பிரான்ச்டு ரெசிம் இஸ் கால் த பேனிக்கிள். எக்ஸாம்பிள் மேஜிபெரா, நீம், டிலோனிக்ஸ் ரீஜியா. இட் இஸ் கால் த காம்பவுண்ட் ரெசிம் ஆர் ரெசிம் ஆஃப் ரெசிம். அடுத்தது மெயின் ஆக்சிஸ் ஷார்ட்டனில் வரக்கூடிய கேரக்டர். அதுக்கு அடுத்த கேரக்டர் என்னென்ன அப்படின்னா மெயின் ஆக்சிஸ் ஷார்ட்டனில் என்னென்ன கேரக்டர்லாம் வரும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் பார்க்கணும். ஓகே, ஸோ அப்போ ஆல்ரெடி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா எஸ்பெஷலி மெயின் ஆக்சிஸ் எலாங்கேட்டில் வந்து நமக்கு மெயின் ஆக்சிஸ் எலாங்கேட்டில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சிம்பிள் ரெசிம், ஸ்பைக்கு, காட்கின், ஸ்பைக்லெட்டு, ஸ்பேடிக்ஸ், பேனிக்கிள் வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லையா. அதுக்கடுத்த கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா மெயின் ஆக்சிஸ் ஷார்ட்டனில். இப்போ மெயின் ஆக்சிஸ் ஷார்ட்டனில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா அடுத்து இருக்கிறது நமக்கு கேரிம்போ, அம்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் நம்ம பார்க்கணும். ஓகே, இதான் கேரிம்ப் அண்டு அம்பலோட கேரக்டர் பாருங்கள். இப்போ கேரிம்ப் அப்படிங்கும்போது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஓல்டஸ்ட் ஃப்ளவர், யங் ஃப்ளவர் எல்லாம் என்ன பண்ணும் ஒரே சேம் லெவலுக்கு வந்துடும். ஓகேங்களா, இதுக்கு தான் பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காரிம்ப் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ மெயின் ஆக்சிஸ் ஷார்டன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தி இன்ஃப்ளோரசன்ஸ் வித் ரெடியூஸ்டு growth of central axis. There is a two type of the namely காரிம்ப் அண்டு அம்பல். ஓகே, காரிம்ப் அண்டு அம்பல். காரிம்ப் அப்படிங்கிறது an inflorescence with the shorter பெடிசிலேட். பெடிசிலேட் எப்படி இருக்கும், பூக்காம்பு ரொம்ப ஷார்ட்டாக ப்ரெசண்ட்டாக இருக்கும். அதான் நம்ம காரிம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட்டிகள். ரொம்ப ஷார்ட்டான ஒரு பெடிசிலேட் இருக்கும். ஃப்ளவர்ஸ் அட் த டாப் அண்ட் த லாங்கர் பெடிசிலேட் ஃப்ளவர் அட் த பாட்டம். ஓகே, இப்போ லாங்கர் பெடிசிலேட் ஃப்ளவர் அட் த பாட்டம் பாருங்கள். இப்போ இங்கேருந்து இது ஓல்டஸ்ட் ஃப்ளவர்னு வச்சுங்களேன், இங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது அதே நமக்கு என்ன பண்ணும் ஒரே ஈவன் லென்த்துக்கு வந்துடும். அப்போ தான் ஸ்டார்ட் ஆன ஃப்ளவர் என்ன பண்ணும் ஒரே லென்த்துக்கு வந்துடும். அப்போ எல்லாமே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஈவனாக ஒரே லென்த்துக்கு வந்துடும். அப்போ ஒரே லென்த்துக்கு வரக்கூடிய கேரக்டர் தான் என்ன அப்படின்னா காரிம்ப் அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ட் இன்ஃப்ளோரசன்ஸ் வித் இஸ் எ ஷார்ட் அண்ட் பெடிசிலேட் ஃப்ளவர் at the top and the longer pedicellate flower at the bottom. All flower appear at the same level. எல்லாமே என்ன பண்ணும் ஒரே ஒரு சேம் லெவலுக்கு நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வந்துடும். ஓகே, அதான் மெயின் கேரக்டர். From convex or flat topped raceme inflorescence. Example Cisalpinia, compound carimp. A branched carimp is called the compound carimp. Example of cauliflower. Example நமக்கு என்ன அப்படின்னா காலிஃப்ளவர்னு சொல்லக்கூடியது தான் பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். ஓகே, இதை பேஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க. அப்போ காரிம்ப் டயக்ராமேட்டிக், காம்பவுண்ட் ஆர் காரிம்ப் டயக்ராமேட்டிக் கேரக்டர் நம்ம கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கங்க. அடுத்தது அம்பல் டயக்ராமேட்டிக் கேரக்டர் கேட்டிருக்காங்க. அம்பல் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த பக்கம் பேஸ் பண்ணியிருக்கு இல்லையா டயக்ராமு, இது நமக்கு என்ன அப்படின்னா அம்பலோட கேரக்டர். இது நார்மல் அம்பல், இது காம்பவுண்ட் அம்பல்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ அம்பல் அப்படிங்கிறது பாருங்கள் பர்டிகுலர் பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்லேருந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இன்ஃப்ளோரசன்ஸு ப்ரொடியூஸ் ஆகும். இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அம்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். அதே மாதிரி இங்கே வந்து பர்டிகுலர் பாயிண்ட் இருக்கும், அதுலேருந்து திரும்ப ஒரு பிரான்ச்சு போகும், அங்கே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டு, அதுலேருந்து நமக்கு என்ன பண்ணும் திரும்பவும் பிரான்ச்சாக ப்ரொடியூஸ் ஆகும். இது நமக்கு அம்பலோட முக்கியமான ஒரு கேரக்டர். அண்ட் இன்ஃப்ளோரசன்ஸ் வித் இன்டிட்டர்மினேட் சென்ட்ரல் ஆக்சிஸ் அண்ட் பெடிசிலேட் ஃப்ளவர். பெடிசிலேட்னு என்ன அர்த்தம் நமக்கு பூ காம்பு இருக்கக்கூடியது. சென்ட்ரல் ஆக்சிஸ் த பெடிசிலேட் ஃப்ளவர் அரேஸ் ஃப்ரம் த காமன் பாயிண்ட். இந்த இடத்துல உருவாகுது நமக்கு இந்த காமன் பாயிண்ட்லேருந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உருவாகும். அதாவது காமன் பாயிண்ட் ஆஃப் த பெடங்கில் அட் த அபெக்ஸ். பெடங்கில் அட் த அபெக்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து நமக்கு அல்லியம் சிப்பா. என்ன எக்ஸாம்பிள்னு கேட்டாங்க அப்படின்னா அல்லியம் சிப்பா அப்படின்னு சொல்லக்கூடியதான் நமக்கு இதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் சென்டாலா அசாட்டிகா, அல்லியம் சிப்பான்னு சொல்லக்கூடியது சென்டாலா அசாட்டிகா. அதுக்கப்புறம் நமக்கு அடுத்து கொடுத்துருக்கிறது வந்து அப்படின்னா டாக்கஸ் கரோட்டா. அதுக்கடுத்து பேஸ் பண்ணி கொடுத்துருக்கிறது டாக்கஸ் கரோட்டா, கொரியாண்ட்ரம் சட்டைவம், மிமிசைலான் எடுலா. மிமிசைலான் எடுலா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே எதில் வரும் நமக்கு வந்து இந்த காம்பவுண்ட் அம்பல் அம்புல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டரில் நமக்கு வந்துடும். ஓகே, அப்போ அம்பல்னா என்ன அர்த்தம் நமக்கு an inflorescence with the indeterminate central with its central axis and the pedicellate flower arise from a common point of the peduncle at the apex. Example வந்து நமக்கு அல்லியம் சிப்பா, சென்டல்லா அசாட்டிகா, மைமோசைலான் அம்பலேட்டம்,
காம்பவுண்ட் அம்பல் கேட்பாங்க. அப்போ காம்பவுண்ட் அம்பல் அப்படிங்கிறது இட் இஸ் அ பிரான்ச்டு அம்பல். என்ன பிரான்ச் அப்படின்னா எ பிரான்ச்டு அம்பல். ஈச் ஸ்மாலர் யூனிட் இஸ் கால் த அம்பல்குல். என்ன பேர் அப்படின்னா அம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பல்குல் அப்படின்னு சொல்லக்கூடியது இட்ஸ் எக்ஸாம்பிள் வந்து டாக்கஸ் கரோட்டா, கொரியாண்ட்ரம் சட்டைவம். டாக்கஸ் கரோட்டா அண்டு கொரியாண்ட்ரம் சட்டைவம் சொல்லக்கூடியது, கொத்தமல்லி சொல்கிறோம் இல்லையா அந்த இது. அதுக்கப்புறம் மைமோசோலான் எடுலான்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அம்பலுக்கான ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் அடுத்த கேரக்டர் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மெயின் ஆக்சிஸ். ஓகே, மெயின் ஆக்சிஸ் ஃப்ளாட்டன் கேரக்டர். அடுத்த கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா மெயின் ஆக்சிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ளாட்டாக நமக்கு அரேஞ்சாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இப்போ மெயின் ஆக்சிஸ் ஃப்ளாட்டன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஒரு சில டைப் கேரக்டர் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரெசண்ட்டாக இருக்கும். இப்போ இதில் பேஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் ஆக்சிஸ் இதில் வந்து நம்ம ஹெட்டு அப்படின்னு ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கிறோம். இப்போ ஹெட் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் என்ன ப்ரெசண்ட்டாக இருக்கும் அல்லது கேபிட்டல்னு சொல்லக்கூடிய கேரக்டரில் என்ன ப்ரெசண்ட்டாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ மெயின் ஆக்சிஸ் பிளாட்டை பொறுத்த வரைக்கும் the main axis of the inflorescence is mostly flattened. எப்படி அரேஞ்சாக இருக்கும் நமக்கு வந்து ஃப்ளாட்டனாக அரேஞ்சாக இருக்கும். இந்த கான்விக்ஸ் ஆர் கான்கேவ் ஆர் குளோபஸ். என்ன கேரக்டர் இருக்கும் நமக்கு வந்து கான்விக்ஸ் ஆர் கான்கேவ் ஆர் குளோபஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ரெசண்ட்டாக இருக்கும். எ ஹெட் ஆர் கேபிட்டுலம், ஹெட் ஆர் த கேபிட்டுலம் அப்படின்னு சொல்லக்கூடியது இட் இஸ் அ டிட்டர்மினேட் ஆர் இன்டிட்டர்மினேட். இது என்ன பண்ண முடியும் நம்மளால் ஒன்று டிட்டர்மினேட் பண்ண முடியும் அல்லது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இன்டிட்டர்மினேட் கேரக்டராக ப்ரெசென்ட்டாக இருக்கும். அப்போ குரூப் ஆஃப் த செசைல் ஆர் சப்செசைல். சரிங்களா? அப்போ செசைல்னால் என்ன சொல்லியிருக்கோம் உங்களுக்கு அந்த காம்பற்ற அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ பூக்காம்பு இல்லாமல் இருக்கலாம் அல்லது எப்படி இருக்கலாம் நமக்கு இருக்கிற மாதிரி ப்ரெசென்ட்டாக இருக்கலாம். அப்போ செசைல் ஆர் சப்செசைல் ஃப்ளவர் அரேசிங் இன் எ ரெசப்டக்கல். எங்கேருந்து ஃபார்ம் ஆகும் நமக்கு வந்து ரெசப்டக்கல்ல இருந்தால் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஆஃபன் த சப்சண்டட் பை திஸ் இன்வாலுக்கர். அப்போ இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்வாலுக்கர். அப்போ இன்வாலுக்கர்னா என்ன அப்படின்னா ஒரு கப் ஷேப் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த கப் ஷேப்புக்குள்ளே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இன்ஃப்ளோரசன்ஸ் கேரக்டரில் நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த கேரக்டருக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம் இந்த மெயின் ஆக்சிஸ் பிளாட்டனில் வரக்கூடிய கேரக்டர். இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெட்டோட கேரக்டர் பார்க்க போகிறோம். ஓகே, சரி. அப்போ ஹெட் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தலை மஞ்சரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹெட்டோட கேரக்டர் வந்து ஏ ஹெட் இஸ் எ கேரக்டரைஸ் ஆஃப் த இன்ஃப்ளோரசன்ஸ் ஆஃப் அஸ்ட்ரேசி. அப்போ அஸ்ட்ரேசி ஃபேமிலி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது நமக்கு வந்து சன்ஃப்ளவர், நீங்கள் இந்த சின்ன சின்ன கிணத்து ஓரமாக அல்லது வந்து நமக்கு எங்கேயாவது நீங்கள் எதை பார்த்தீங்க அப்படின்னா தாத்தா தலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ட்ரெடாக்ஸ் பொர்க்குமன்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா? அல்லது வந்து ஒரு சில இடத்துல வெட்டுக்காய் பூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் நமக்கு என்ன அப்படின்னா ஹெட் இன்ஃப்ளோரசன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன நினைப்போச்சிங்க, சன்ஃப்ளவர் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இல்லையா? அப்போ அந்த சன்ஃப்ளவர் நினைப்போச்சிங்க. அப்போ அந்த சன்ஃப்ளவருங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா ஏ ஹெட் இஸ் அ கேரக்டரைஸ் ஆஃப் த இன்ஃப்ளோரன்சஸ் ஆஃப் அஸ்ட்ரேசி. ஒன் மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அப்போ ஹெட் இன்ஃப்ளோரசன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் எது அப்படின்னா அஸ்ட்ரேசி. அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஃபவுண்ட் இன் சம் மெம்பர்ஸ் ஆஃப் த ரூபியேசி கேரக்டரில் இருக்கும். சரிங்களா? எதில் இருக்கும் நமக்கு வந்து ரூபியேசின்னு சொல்லக்கூடியதில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். நமக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். நிலோ லமார்க்கியா கடம்பா அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இன்ஃப்ளோரசன்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஹெட் இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து நமக்கு ப்ரெசென்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து நிலோ லமார்க்கியா கடம்பா, மெட்ராகைனியா பார்விஃபோலியா and in some members of Fabaceae and Mimosacea. Fabaceae and Mimosacea வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் இன்ஃப்ளோரசன்ஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள் கேரக்டர். ஓகே, சரி. இதில் வந்து பாருங்கள் வேறு என்ன பீசஸ் நமக்கு இருக்குது அப்படின்னா அகேஷியா நிலோட்டிகா, அல்பேஷியா லெபக், மைமோசா பூடிகா. அதாவது நமக்கு சென்சிட்டிவ் பிளான்ட்னு சொல்லுவாங்க. தொட்டா சுருங்கி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ இந்த பிளான்ட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஹெட் இன்ஃப்ளோரசன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் பீசஸ். ஓகே, அப்போ டோரஸ் கண்டெயின் த 2 டைப் ஆஃப் த ஃப்ளோரஸ்ட். டோரஸில் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 2 டைப் ஆஃப் த ஃப்ளவர்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா டிஸ்கி ஃப்ளோரஸ்ட் ஆர் டியூப்லர் ஃப்ளோரஸ்ட். ஃபஸ்ட்டு ஃப்ளோரஸ்ட் நமக்கு என்னது டிஸ்கி ஃப்ளோரஸ்ட் அல்லது இன்னொன்று நமக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா அல்லது இன்னொரு பேர் வந்து டியூப்லர் ஃப்ளோரஸ்ட்டு. ரே ஃப்ளோரஸ்ட் ஆர்
லிகுலேட் ஃப்ளோரஸ்ன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒரு கொஷின் கேட்பாங்க விச் ஒன் இஸ் த டைப் இஸ் கரெக்ட் ஃபார் த டோரஸ் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ டோரஸ் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 2 டைப்பாக பிரிச்சுக்கிறோம். டிஸ்கி ஃப்ளோரஸ்ட் ஆர் டியூப்லர் ஃப்ளோரஸ்ன்னு சொல்லக்கூடியது, ரே ஃப்ளோரஸ்ட் ஆர் லிகுலேட் ஃப்ளோரஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஓகே, அப்போ த ஃப்ளவர் அண்ட் இன்ஃப்ளோரசன்ஸ் ஆர் subtended by this lateral appendage is called the bract. In sunflower you may notice that is the whole of bract form a cup-like structure beneath the mimicking of the calyx. Such a whorls of bract is called the involucre. A group of bract present here beneath in subunit of the inflorescence is known as a involucre. என்ன பேர் அப்படின்னா involucre அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு அடுத்தது ஹோமோகேமஸ் ஹெட். ஃபர்ஸ்ட் கூடிய கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா ஹோமோகேமஸ் ஹெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெட் ஒரே மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹோமோகேமஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ திஸ் டைப் ஆஃப் த இன்ஃப்ளோரசன்ட் எக்ஸிபிட் சிங்கிள் கைண்ட் ஆஃப் ஃப்ளோரஸ்ட். சிங்கிள் கைண்ட் ஆஃப் த ஃப்ளோரஸ்ட். The homocamous head, this is a type of the inflorescence, exhibit the single kind of the florist. The inflorescence has a disc florist alone. எக்ஸாம்பிள் வந்து வெர்னோனியா, அஜந்தா, எஜிரிட்டம் ஆர் ரே ஃப்ளோரஸ்ட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து லாவ்னியா அண்ட் த சான்கஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹோமோகேமஸ் ஹெட்டுக்கு வந்து எக்ஸாம்பிள். ஹெட்ரோகேமஸ் ஹெட்டுக்கு பொறுத்த வரைக்கும் the type inflorescence possess both type of the florist. எக்ஸாம்பிள் ஹீலியாந்தஸ் அண்ட் ட்ரைடாக்ஸ். ஹீலியாஸ் அந்த ட்ரைடாக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டிரோகோமஸ் ஹெட்டுக்கு வந்து நமக்கு எக்ஸாம்பிள். ஓகே, கண்டிப்பாக அதில் என்ன கொஷின் கேட்பாங்க அப்படின்னா அந்த எக்ஸாம்பிள் பீசஸ் வந்து நமக்கு எக்ஸாம்பிள் கொஷின் கேட்பாங்க. ஹோமோகேமஸ்னால் என்ன, ஹெட்டிரோகேமஸ்னு கேட்பாங்க. அப்போ ஹோமோகேமஸ் அப்படிங்கிறது the inflorescence exhibit the single kind of the flowers. ஒரே கைண்ட் ஆஃப் த ஃப்ளவர்ஸ் மட்டும் ப்ரொடியூஸ் ஆனால் அதுக்கு பேர் ஹோமோகேமஸ். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க வெர்னோனியா, எஜிரிட்டியம் ஆர் ரே ஃப்ளோரஸ்ட் அலோன். எக்ஸாம்பிள் வந்து லாவ்னியா அண்ட் த சான்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் the heterogamous head, the inflorescence possess the both type of the florist. எக்ஸாம்பிள் வந்து ஹீலியாந்தஸ் அண்ட் ட்ரைடாக்ஸ். ஹீலியாந்தஸ் அண்ட் ட்ரைடாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இது பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஹீலியாந்தஸ் அண்ட் ட்ரைடாக்ஸ்னு சொல்லக்கூடியது. அதுக்கடுத்த கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிஸ்கி ஃப்ளோரிஸ்ட். டிஸ்கி ஃப்ளோரஸ்ன்னு சொல்லக்கூடியது அட் த சென்டர் ஆஃப் த ஹெட். த சென்டர் ஆஃப் த ஹெட் ஆர் டியூபுலார் அண்ட் பைசெக்சுவல் ஃப்ளவர். There is a ray florist. Bisexual flower, there is a ray florist found up the margin of the head, found at the margin of head, which is a ligulate, pistillate or unisexual character. எப்படி present இருக்கும் அப்படின்னா this is a disky florist at the center of the head are tubular and bisexual, whereas the ray florist found in the margin of head, which is a regulate and pistillate unisexual character வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரிங்களா, இது நமக்கு என்ன அப்படின்னா இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, சரி, அதுக்கடுத்து பாருங்கள் நமக்கு ஓவரால் நமக்கு வந்து இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ரெசிமோட கேரக்டர் பார்த்துருக்கோம். இப்போ ரெசிம் பேஸ் பண்ணி நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா ஒரு 3 டைப்பாக நம்ம பிரிச்சிருக்கோம் இல்லையா. அப்போ 3 டைப்பாக நம்ம என்னென்ன பிரிச்சிருக்கோம் அப்படின்னா பேஸ் பண்ணி நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெசிம் அப்படிங்கிறது மெயின் ஆக்சிஸ் எலாங்கேட்டட்னு பார்த்தோம், மெயின் ஆக்சிஸ் ஷார்ட் அண்ட் மெயின் ஆக்சிஸ் ஃப்ளாட் அண்ட் க்ளோப்ஸ். சரிங்களா, ரவுண்ட் ஷேப்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதில் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா சிம்பிள் ரெசிம், ஸ்பைக், கேட்கின், ஸ்பைக்லெட், ஸ்பாடிக்ஸ் அண்டு பேனிக்கல்னு சொல்லக்கூடிய கேரக்டர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கு அடுத்தது நமக்கு இந்த இடத்துல மெயின் ஆக்சிஸ் ஷார்ட் அண்ட் பொறுத்த வரைக்கும் காரிம்ப் அண்ட் அம்பல் இருக்குது. அதே மாதிரி மெயின் ஆக்சிஸ் ஃப்ளாட் அண்ட் பொறுத்த வரைக்கும் அது குளோபஸ் வந்து ஹெட் கேரக்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது நமக்கு இம்பார்ட்டண்டான ஒரு பாஸ் நமக்கு வந்து பேஸ் பண்ணோம்னா அப்படின்னா நமக்கு 1 மார்க் கொஷனில் கேட்பாங்க. இதை நினப்பு வச்சுக்கோங்க. அடுத்தது மெயின் ஆக்சிஸ் எலாங்கேட்டட். இதில் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிம்பிள் ரெசிம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சிம்பிள் ரெசிம் அப்படிங்கிறது அன்பிரான்ச்டு ஹெட்டு, மெயின் ஆக்சிஸ் பியர்ஸ் த பெடிசிலேட். இது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா பூ காம்புன்னு சொல்கிற மாதிரியே அந்த கேரக்டர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இஸ் அ ஃப்ளவர் இஸ் எ அக்ரோபீட்டல் சக்சஷன். ஓகே, என்ன அரேஞ்சாக இருக்குது அப்படின்னா நமக்கு கீழிருந்து மேல் நோக்கி நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா அரேஞ்சாக இருக்கும். அது அக்ரோபீட்டல் சக்சஷன் சொல்லக்கூடியது. எக்ஸாம்பிள் வந்து குரோட்டலேரியா, ரெட்டூசா, அதே மாதிரி
மஸ்டர்ட் அண்ட் த ரேடிஸ் முள்ளங்கி சொல்கிறோம் இல்லையா. இப்போ இதில் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா சிம்பிள் ரெசின் கேரக்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பைக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு அன்பிரான்ச்டு இன்டெட்டர்மினேட் ஃப்ளவர், அன்பிரான்ச்டு அண்ட் இன்டெட்டர்மினேட் ஃப்ளவர், இது நம்ம செசைல் ஃப்ளவர்னு சொல்லுவோம் சரிங்களா. அதனால் செசைல் ஃப்ளவர் அப்படிங்கிறது நமக்கு இங்கே டயக்ராம் பாருங்கள், பூ காம்புன்னு சொல்லக்கூடிய இடத்துல நமக்கு என்னது இருக்காது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல பெடிசில் வந்து ஆப்சன்ட். ஸோ தட் இஸ் கால் த செசை ஃப்ளவர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கிராந்தஸ் ஸ்டாக்கியர் டுபான்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஸ்பைக்குக்கு நமக்கு எக்ஸாம்பிள். அக்கிராந்தஸ்ங்கிறது உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், இந்த நாய் உருவி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் நமக்கு என்னது அப்படின்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதுக்கு அடுத்தது ஸ்பைக்லைட் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும், நமக்கு அக்ரோபேட்டல் கேரக்டர் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதில் 3 முக்கியமான கேரக்டர் இருக்குது, க்ளூம், லெம்மா அண்ட் பேலியான்னு சொல்லக்கூடியது 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. க்ளூம் ப்ரெசன்ட் அட் த பேஸ், லெம்மா அப்படின்னா பிராக்ட் அண்ட் த பேலியாயிஸ் அப்படிங்கிறது பிராக்டியோலேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. டெப்பல்ஸ் ஆர் ரெடியூஸ் டு த கலர்லெஸ் ஸ்கேலி லீவ்ஸ், இதுக்கு தான் பேர் என்ன அப்படின்னா லாடிக்யூல் அப்படின்னு சொல்லக்கூடியது. பேடி, வீட், பார்லி அண்டு சொர்க்கம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மோஸ்ட்லி மோனோகாட்டில் வரக்கூடிய கேரக்டர் தான். இந்த க்ளூமு, லெக்யூல், லெம்மா அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே என்னது மோனோகாட்டில் வரக்கூடிய ஒரு கேரக்டர். அப்போ இது நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நினப்பு வச்சுக்கலாம். அப்போ இதை பார்த்து வச்சோம். ஓகே, அதுக்கடுத்து பாருங்கள் கேட்கின் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளோரசன்ஸ். அடுத்த இன்ஃப்ளோரசன்ஸ் நமக்கு என்ன அப்படின்னா கேட்கின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஃப்ளோரசன்ஸ் கேரக்டர். கேட்கினை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு எஸ்பெஷலி இந்த இடத்துல ஒரு பெண்டுலஸ் இல்லையா, என்ன அமைப்பு இருக்குது அப்படின்னா பெண்டுலஸ்ன்னு சொல்லக்கூடியது. கேட்கின், பெண்டுலஸ், ஸ்பைக், அமண்ட்டு அப்படின்னு சொல்கிற இந்த வேர்டை நோட் பண்ணி வச்சுங்க. இந்த ஸ்பைக்குங்கிற வேர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அமண்ட்டு அப்படிங்கிறது நமக்கு முக்கியமான வேர்டு. எதில் வரும்னு கேட்பாங்க, ஸ்பைக்கில் வரும் நமக்கு. இன் அகாலிஃபா, இஸ்பிடா, புரோசபிஸ், ஜூலிஃபெலரா, பைப்பர் நைக்ராம் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்பைக்குக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸ்பாடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்பேத், அமர்போபோலஸ், கொலகேஷியா, ஸ்போனிக்ஸ், கோக்கஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஸ்பாடிக்ஸ்க்கான எக்ஸாம்பிள். அடுத்தது பேனிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது. பேனிக்கல் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் பீசஸ் கேட்பாங்க. மேஞ்சிபெரா நீம், மேஞ்சிபெரா நீம், அதுக்கப்புறமேட்டு த டோலமிக்ஸ் ரீஜியான்னு சொல்லக்கூடியதெல்லாம் பேனிக்கலுக்கு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் காம்பவுண்ட் ரெசிம் கேட்பாங்க, அரிஸ் அ ரெசிம் ஆர் ரெசிம். ஓகே, அடுத்தது மெயினாக்சி ஷார்டன் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருக்கோன்னா ஏன்னா வந்து நமக்கு மெயினாக்சி ஷார்டன் பொறுத்த வரைக்கும் இந்த காரிம்பு கேட்பாங்க. ஓகேங்களா, நமக்கு காரிம்புனா எப்படி இருக்கும், நமக்கு இந்த ஷார்ட்டர் பெடிசிலேட் ஃப்ளவர் அட் த டாப் அண்ட் லாங்கர் பெடிசிலேட், டாப் லாங்கர் பெடிசிலேட் ஃப்ளவர் அட் த பாட்டம். எக்ஸாம்பிள் வந்து காலிஃப்ளவர், காலிஃப்ளவர். அண்ட் தென் அம்பலேட் டயக்ராம் கேரக்டர் கேட்பாங்க. அம்பலேட் அப்படிங்கிறது இன்டிட்டர்மினேட் சென்ட்ரல் ஆக்சிஸ் அண்ட் பெடிசிலேட் ஃப்ளவர் அரைஸ் ஃப்ரம் த காமன் எ பாயிண்ட் ஆஃப் பெடங்கில் அல்லியம் சிப்பா த சென்டல்லா அசாட்டிகா இன் மெமோசிலான் அண்டு அம்பலேட்டு சொல்லக்கூடியது எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் காம்பவுண்ட் அம்பலுக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. டாக்கஸ் கரோட்டா, கொரியாண்ட்ரம் சட்டைவம், மெமோசைலான் அண்டு எடுவில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸாம்பிள். மெயின் ஆக்சிஸ் பிளாட்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹெட்டு, இதுக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. பேபேசி அண்டு மைமோசைடஸ்ன்னு சொல்லக்கூடியது எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் ஹோமோசைமஸ் ஹெட்டு, ஹெட்ரோசைமஸ் ஹெட்டு. அப்போ இதில் ரிஸ்கி ஃப்ளோரஸ்ட், ரே ஃப்ளோரஸ்ட் கேரக்டர் பற்றி நமக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா பேஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க. ஓகேங்களா, அப்போ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து தரவாக படிச்சிங்க அப்படின்னாலே நமக்கு என்னது இதோட கேரக்டர் நமக்கு போதும். ஓகே, அதுக்கடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் வரும்போது நம்ம சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ் பற்றி பார்ப்போம். இதை பேஸ் பண்ணி பார்த்து வச்சுங்க. டயக்ராம்ஸ்லாம் ஒன்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரா பண்ணி பாருங்கள். ஓகே, அதே மாதிரி இதில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படித்து வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த இதில் நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க 2 மார்க் கொஷன்லையோ 3 மார்க் கொஷன்லையோ, அதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரைமோஸ் அண்ட் த சைமோஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு அதோடைய டிஃபரன்ஷியேஷன் கேட்பாங்க. அது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஓகே, இது ஃபுல்லாக தரவாக பார்த்து வச்சுக்கோங்க. இது பேஸ் பண்ணி தான் நம்ம கொஷின் வரும்.